என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. மணவாட்டி தன்னுடைய நேசருக்கு கதவை திறக்கிறாள். அங்கு அவர் தனக்காக காத்து கொண்டிருப்பார் என்று எதிர்பார்க்கிறாள். ஆனால் அவளுடைய நேசரோ அங்கு இல்லை. அவர் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார். மணவாளன் கதவை தட்டியவுடனே மணவாட்டி கதவை திறக்கவில்லை. அவள் காலதாமதம் பண்ணினாள். மணவாளனும் அவளை பெயர் சொல்லி கூப்பிட்டார். தன்னுடைய வேதனைகளையும் சொல்லி பார்த்தார். ஆனால் அவளோ கதவை திறக்காமல் இருப்பதற்கு சாக்கு போக்குகளை சொன்னாள். அதன் பின்பு மணவாட்டி தமக்கு சித்தமான நேரத்தில் கதவை திறக்க வருகிறாள். மணவாளனோ அங்கு இல்லை, அவர் போய்விட்டார். மணவாளனுக்கு சித்தமான நேரத்தில் அவள் கதவை திறக்க வர வேண்டும். தனக்கு சித்தமான நேரம் வரைக்கும் மணவாளன் தனக்காக காத்திருப்பார் என்று மணவாட்டி நினைக்கக்கூடாது. விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரை கண்டுபிடிக்கக்கூடிய நேரமும் சமயமும் வாய்ப்பும் இருக்கும்போதே அவரை கண்டுபிடிக்க வேண்டும். அவரை தேட வேண்டிய காலத்தில் தேட வேண்டும். அவரை பிடிக்க வேண்டிய காலத்தில் பிடிக்க வேண்டும். நம்முடைய காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய காலத்தில் நாம் அசட்டையாய் இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு ஏமாற்றமும் ஆத்தும நஷ்டமும் உண்டாகும். நாம் கர்த்தரை அசட்டை பண்ணினால் அவரும் நம்மை அசட்டை பண்ணி விடுவார். நாம் கர்த்தரை புறக்கணித்தால் அவரும் நம்மை புறக்கணித்து விடுவார். நம்முடைய வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் நாமே காரணமாக இருப்போம். நம்முடைய காலதாமதமும் நம்முடைய தூக்கமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை நம்பி எப்போதும் நன்மை செய்ய வேண்டும். மணவாட்டி தன் நேசருக்கு கதவை திறந்தபோது அவர் அங்கு இல்லை. அந்த வேளையிலும் மணவாட்டி தன்னுடைய மணவாளனை என் நேசர் என்றே அழைக்கிறாள். சூழ்நிலை வேதனை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் மணவாளன் அங்கே இல்லாவிட்டாலும் மணவாட்டி தன் மணவாளன் மீது வைத்திருக்கிற அன்பு மாறவில்லை. மணவாளனோடு தனக்கு இருக்கிற ஐக்கியத்தை அவள் விட்டு விலகி போய்விடவில்லை. நம்முடைய ஜீவியத்திலும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கர்த்தரிடத்தில் பிரியமாய் இருக்கலாம் என்று நினைக்கக்கூடாது. நாம் எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் மீது அன்பாய் இருக்க வேண்டும். மணவாட்டி தன் நேசருக்கு கதவை திறந்தபோது அங்கு அவர் இல்லை, அவர் போய்விட்டார். அப்போது மணவாளன் சொன்ன வார்த்தையினால் மணவாட்டியின் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. மணவாளன் கதவை தட்டி கொண்டு, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்று வேதனையோடு சொன்னார். அந்த வார்த்தைகள் மணவாட்டியின் இருதயத்தில் பதிந்திருக்கிறது. அவளுடைய இருதயம் அந்த வார்த்தைகளின் நிமித்தம் உருகுகிறது. மணவாளன் தன்னுடைய நிலைமையை சொன்ன பின்பு மணவாட்டி தன் நேசருக்கு கதவை திறக்காமல் சாக்கு போக்குகளை சொன்னாள். மணவாளனோ அங்கு இல்லை, போய்விட்டார். மணவாளன் அங்கு இல்லாவிட்டாலும் மணவாட்டி அவரை தேடுகிறாள். ஆனாலும் அவரை காணவில்லை. அவரை கூப்பிடுகிறாள். அவர் அவளுக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டுபிடிப்பார்கள். கர்த்தர் மீது அன்பாய் இருக்கிறவர்கள் அவரை கண்டுபிடிக்கும் வரையிலும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். கர்த்தரே நம்மை பலப்படுத்துகிறவர். தம்மை தொடர்ந்து தேடுவதற்கும் தம்முடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்பதற்கும் கர்த்தரே நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சங்கீதம் 138:3. அப்போஸ்தலர் பவுலுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று பவுல் 3 தரம் ஜெபம் பண்ணினார். கர்த்தரோ அந்த முள்ளை அவருடைய சரீரத்தில் இருந்து எடுத்து போடவில்லை. அதற்கு பதிலாக, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் உன்னை தாங்கும் என்று சொல்லிவிட்டார்.